அது செமையாக இருந்தது. அந்த பாட்டுலாம், அந்த விண்டேஜ் பாட்டுலாம் வீட்டில் அப்பா அம்மா கேட்கும்போது நம்மளும் கேட்போம். அது வந்து இங்கே தியேட்டரில் கேட்கும்போது நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம், நான் ஃபேமிலியாக பார்க்கலாம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு பாட்டை போட்டு கலகுறாந்திரா. நான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் பேர அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் தாங்க. எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ எங்களை மாதிரி ஃபியூச்சர் இருக்கிறவங்களுக்கும் அவர் இப்படிலாம் இருந்திருக்காருன்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்த்தி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, பார்க்கலாண்ணா. மியூசிக்குமே கேட்குற மாதிரி தான் இருக்குது. ரிப்பீட்டடாக யோசிக்கிற மாதிரி இருக்குது மியூசிக்கு. ஆனால் நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்காருண்ணா. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சத்யராஜும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா வேணும். ஆனந்த்ராஜ் தான் ஹைலைட்டாகவே இருக்கார். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாண்ணா, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹீரோயினும் நல்லா இருக்காங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லை இன்னும் மறக்க முடியாது. மறக்க முடியாது. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. பழைய நினைவுகள் அவங்கெல்லாம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்கல்ல, அதுலேருந்தே வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா. ஓகே, தேங்க்யூ. நல்லா பண்ணியிருந்தார். அவர் தான் சூப்பர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் தெரியும். சின்ன குழந்தைங்க பெரியவங்க பார்க்கலாம். பக்கா அப்படிலாம் இல்லை சார். படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். மூணாவது படம் மூணுமே டிஃப்ரெண்ட் தானே, இதுவும் டிஃப்ரெண்ட் தான். சூப்பர் சார். அவர் எப்படின்னா குறைய கிடையாது எப்பவுமே. அமாவாசை, சின்ன அமாவாசை, அவ்வளோ சார். எல்லாமே சூப்பர் சார். எல்லாமே நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் சார். சின்ன குழந்தை பெரியவங்க பார்க்கலான்றேன், அதான் எல்லாருமே பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அது படம் பார்க்கும்போது தெரியும் சார், நல்லாயிருக்கும் பார்த்தா. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. கார்த்தி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் ஃபுல்லாகவே எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு அவங்க லைக் அவர் ஸ்வாப் ஆகிற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். அவர் அவ்வளோலாம் ஒன்றும் காமிக்கல, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுவும் அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் வந்து எம்ஜிஆருக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஏன்னா அவங்களாம் கண்டிப்பாக எம்ஜிஆர் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ எங்களை மாதிரி ஃபியூச்சர் இருக்கிறவங்களுக்கும் அவர் இப்படிலாம் இருந்திருக்காருன்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியுது. கனெக்ட் ஆகுது. அது எப்பவும் போல் சூப்பராக இருக்குது ப்ரோ. நலன்குமார் சமிக்கா அவருக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து அவருக்கு இது வந்து ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரோ. ஏன்னா அவர் வந்து காதலும் கடந்து போகும் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா, அதெல்லாம் வந்து அவரோட இதில் அப்படியே போகும். இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக ஆட் பண்ண முடியும் அப்படின்றத ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டரைசேஷன், எம்ஜிஆரோட கேரக்டரைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் ரிவீல் ஆன விதம் நல்லா இருந்தது. அண்ட் அவர் நடித்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. கார்த்தி நல்லா நடிச்சிருக்காங்க சார். எம்ஜிஆரோட ஸ்டைல் வந்து நல்லா அழகாக வருது, நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஆனந்த்ராஜ் நல்லா போர்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ராஜாவின் பார்வை சாங்கு அதுவும் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குன்னா கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. அவர் வந்து அந்த மேனரிசம்ஸ் எல்லாமே செம்மையாக காமிச்சிருக்காரு. நல்லா இருந்து. ஆமாம் அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயினோட ரோல் வந்து ரொம்ப சின்னது. லைக் அவங்க ஏன் படத்தில் இருக்காங்கன்னு கூட தெரியல. ஒரு பார்க்கலாம், அவங்க படம்னாலே எல்லாரும் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ இந்த படம் வந்து புது கான்செப்ட் மாதிரி எம்ஜிஆரை வந்து திரும்பியும் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து புதுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து எங்கேஜிங்காக தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் கொஞ்சம் லேகாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். எம்ஜிஆர் ஆமாம், அது செம்மையாக இருந்தது. அந்த பாட்டுலாம், அந்த விண்டேஜ் பாட்டுலாம் வீட்டில் அப்பா அம்மா கேட்கும்போது நம்மளும் கேட்போம். அது வந்து இங்கே தியேட்டரில் கேட்கும்போது நல்லா இருந்தது. அந்த மேனரிசம்ஸ், தாத்தா பாட்டி வந்து எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது நம்மளும் பார்க்கும்போது அந்த மேனரிசம்ஸ்லாம் தெரியுது. செம்மையாக இருந்தது அது பார்க்கும்போது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். இது தெரியும். அந்த வில்லனு நாகேஷா இப்போ என்ன தெரியும், பழைய படத்தில் எம்ஜிஆருக்கு வில்லனாக இருப்பார் நம்பியார். பத்தியாத்தில் நம்பியார்ன்ற ஒரு வார்த்தையே வரமாட்டேது. நம்பியார்ன்ற ஒரு சீனு 4 மணி நேரம் அவர் உடம்புக்குள்ளே பூந்துச்சு. நம்பியார் பூந்தோன்னையும் படம் என்னடா ரொம்ப லேகாக போகுதுன்னு நினச்சேன். என் கையில் ரிமோட் இல்லை. ரிமோட் இருந்தால் டக்குன்னு ஓட்டியிருப்பேன். இது தேட்டரு ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் தாங்க எம்ஜிஆர் வந்தார் படத்துக்குள்ளே. நான் உங்கள் வீட்டு பிள்ளை
நான் பேர் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் தாங்க. என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னே தலைவன் ஓடி இறங்கி வந்து காப்பாற்றுறாருங்க. யார்? நம்ம எம்ஜிஆர். அது போல தான் 2026 ஒரு எம்ஜிஆர் வரணும், வந்து நம்ம மக்களெல்லாம் காப்பாற்றணும். இந்த படத்தில் அப்படி அழகாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் எம்ஜிஆரை நம்ம பழைய படத்தில் எப்படி பார்த்தோமோ அது போல் நம்ம கார்த்தி அண்ணனை பார்க்கலாம் இந்த படத்தில். அப்படியாப்பட்ட ஒரு மேனரிசம், அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு. இந்த படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் தாங்க. எம்ஜிஆரை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இந்த படம் எம்ஜிஆருக்கான ஒரு படம், என்னை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். அதனாலே இந்த படம் ஓடுங்க. சத்யராஜ் அவர் வந்து தேங்காய் சீனிவாசன் படத்தில் அந்த வில்லனா நடிச்சிருப்பார் பாருங்க, அந்த கெட்டப்லேயே இந்த படத்தில் வந்திருக்காரு. அவர் சும்மா ஏதோ வந்தார் போனார், அதெல்லாம் இந்த படத்தில் தேவையில்லை. வந்தோமா 2 மணி நேரம் ஜாலியாக எம்ஜிஆரை பார்த்தோமா, சிரிச்சோமா. ஆனந்தராஜ் தலைவா, ஐயோ அடுத்த எம்ஜிஆர் தலைவா. இவர் மெயின் எம்ஜிஆர்னா அவர் 2 சட்டையை இவர் தான் கொடுக்குறாரு. எம்ஜிஆர் தலைவா இந்தா என் சட்டையை எடுத்துக்கணும், அவர் தான் கொடுக்குறாப்புல. ஆனந்தராஜ் போட்டுன்னு போ கலக்கு அப்படின்னு ஒரு கலக்கு கழிட்டாப்புல குதிரில் வருவார் பாருங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு பாட்டை போட்டு கலகுறான் தலைவா. எம்ஜிஆர் பாட்டை கேட்டோன்னே என் மனசு அப்படியே குதிக்குது தலைவா. எனக்கும் ஒரு எம்ஜிஆர் வந்தால் நானும் மக்களுக்கு நல்லது செய்யலாம் நினைக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர் என் மனசில் பூரா மாட்டுறாரு. ஆனால் சூப்பராக இருக்குது தலைவா படம்.